ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் சோத்திரம் உண்டாவதாக. அவருடைய கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. இந்த வாரத்திலும், இந்த வாரத்தின் முதல் நாளில், பரிசுத்த நாளிலே, அவருடைய ஆலயத்திலே, அவருடைய சன்னிதானத்திலே நாம் திரும்பவும் கூடி வருவதற்கு தேவனாய் கர்த்தர் கிருபை நாம் அவரை தொழுது கொள்ள முடியாத நல்ல ஒரு பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் எத்தனை நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ருசி பார்க்கவும் கூட கர்த்தர் தாமே கிருபை செய்திருக்கிறார். எப்படியும் தேவனாய் கர்த்தருடைய பாடவும் துதிக்கவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவனாய் கர்த்தர் தாமே நமக்கு இரக்கவும் கிருபையும் செய்தமைக்காக நம் ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. இந்த நாளுக்குரிய வார்த்தையாக கர்த்தர் பரத்திலிருந்து நமக்கு தரப்போகிற நல்ல வார்த்தைகளுக்காகவும் நான் தேவனாய் கர்த்தரை சோத்திருக்கிறேன். இந்த நாளுக்குரிய நல்ல வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 16வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு பிரசங்க வாக்கியமாக தேவனாய் கர்த்தர் அருளி செய்திருக்கிறார். அந்த வாக்கியத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 16:19 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 16:19. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. போதும், ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் ரோமாபுரி சபையார் அவர்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். விசேஷமாக அவர்களுக்கு போதிக்கப்பட்ட காரியங்களில் கருத்தாக இருந்து கவனமாக இருந்து அவர்களுக்கு போதிக்கப்பட்ட காரியங்களில் அவர் எந்த அளவுக்கு அந்த வார்த்தையின்படி செய்தார்கள், நடந்தார்கள், அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள், கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று சொல்லி நான் அறிந்து சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி பவுலடியார் அவர்களை குறித்து சந்தோஷப்பட்டதாக இங்கே நமக்கு எழுத கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கீழ்ப்படுகிற பொழுது, ஒரு ஆத்மா கர்த்தருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிற பொழுது அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். அதுவே ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் எவ்வளவுதான் கர்த்தருக்கு ஆராதனை செய்தாலும், ஆண்டவருக்கு கொடுத்தாலும், ஆண்டவருக்காக நம்ம பல காரியங்களை செய்கிறதாக நம்ம எண்ணி செய்தாலும், ஆண்டவர் ரொம்ப நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமும் அவர் அதிகமாக சந்தோஷப்படுத்துகிற காரியமும் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவருக்கு நாம் அதிகமாக கீழ்ப்படிய வேண்டாம். அவருக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்கிற பொழுது அவர் நமக்கு போதித்த, அதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேதத்தின் வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு நாம் கவனமாக நாம் கவனம் செலுத்தி கருத்தோடு கூட அதை கவனித்து அதன்படி செய்து கீழ்படுத்தி இருக்கிறது தான் ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி அந்த ரோமாபுரி சபையார் கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, உங்களுக்கு கீழ்ப்படுதல் எனக்கும் ஆண்டவருக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது என்று அவர் சந்தோஷப்பட்டதாக இங்கே நான் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கீழ்ப்படுதல் எல்லாருக்கும் தெரிய வருகிறதோ இல்லையோ ஒரு பக்கம் இருக்கட்டும், தேவனுக்கும் நமக்கும் அது தெரிய வந்திருக்க வேண்டாம். நாம் எந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று தேவனுக்கும் தெரியும். எல்லா காரியத்திலும், ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று தேவனுக்கும் தெரியும். நம்முடைய மனசுக்கும் நம்முடைய மனசாட்சிக்கும் அது தெரியும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலைக்குள்ளே நாம் இருக்கிறோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துமாக. நான் இந்த அளவுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறீர்கள் என்று தேவனுக்கு தெரிய வேண்டும், தெரிய வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசித்து நீங்கள் பார்க்கிற பொழுது ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதல் எந்த அளவுக்கு அது நிறைவுள்ளதாக இருந்தது என்று ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அவர் என்ன செய்தாரா, ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொன்னார் என்று சொல்லி அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை எடுத்து ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. ஆதியாகமம் 22:1-2 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எந்த அளவுக்கு இவன் கீழ்ப்படுகிறான் என்று அவரை சோதித்தார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர்
அவர் பார்வைக்கு நலமானபடி செய்வாராக என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. அந்த சாமியம் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்துகிற மனுஷனாகவும், கர்த்தர் எது சொன்னாலும் அடங்கி நடக்கிறவராகவும், அவருக்கு செவி கொடுக்கிறவன் கீழ்ப்படுகிறவராக இருந்தார் என்று சொல்லி நாம் இங்கே என்ன செய்யப்படுகிறது, பார்க்க முடிகிறது. ஏற்கனவே ஒரு தேவட மனுஷன் மூலமாக ஆண்டு நடக்க போகிற காரியத்தெல்லாம் சொல்லிட்டாரு. நீ உங்களோட பிள்ளைகள் ரொம்பவும் துன்மார்க்கமாக என்று சமூகத்தில் நடந்து கொண்டபடினாலே உன்னோட சந்ததியில் ஒருவனும் எனக்கு நீ ஆசாரிய ஊழியம் என்ன செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாரு, ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி நம்ம வேத புத்தகத்தில் நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்படி நம்ம பார்க்கிறோம். எல்லாருமே சொல்லிவிட்டார், பிள்ளைகள் 2 பேரும் செத்து போவாங்க, ஒரு கண்காண செத்து போவாங்க அப்படிலாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி சாமியல்கிட்ட பேசுகிற பொழுது அவர் ஒன்றும் மறுக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஏசாயா புத்தகத்தில் 66ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை கூட ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசித்து பார்க்கலாம். ஏசாயா புத்தகத்தில் 66ல் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஆமா, கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே மாப்பேன்னு ஆண்டவர் சொன்னாரு. எல்லாம் இருக்கட்டும்ப்பா, யாரை நான் ஏறிட்டு பார்ப்பேன், நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால், யார் என்னோட வார்த்தைக்கு கவனமாக செவி கொடுத்து என் வார்த்தைக்கு படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் என்ன செய்வேன், நான் செவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள தான் நான் நோக்கி பார்ப்பேன், அவங்கள தான் எனக்கு பிடிக்கும்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நம்ம அப்படி இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் கீழ்ப்படுதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஊழியக்காரர் சந்தோஷப்படணும்னாலும் சரி, அல்ல கரெக்ட் தேவன் நம்மளை குறித்து சந்தோஷப்படணும்னாலும் சரி, நாம் தேவனாய் கர்த்தருக்கு என்ன செய்யணுமா, அதிகமாக நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப தெளிவாக திட்டமாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். மத்தேயு புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 28 முதல் 31 வரைக்குள்ள வசனங்களை நமக்கு வாசித்து பார்த்தா, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. மூத்தவன் இருந்தார், இளையவன் இருந்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மூத்தவன் ஒரு காரியத்தை சொன்னார். அவர் முதல்ல செய்ய மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் சங்கடப்பட்டாரு, செய்யறதுக்கு சங்கடப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறார். ஆனாலும் மனசாப்பட்டு அப்பா சொல்லிட்டாரு, அப்பா சொன்ன பிறகு நம்ம செய்யாம இருக்கலாமா அன்றே சொல்லி அவர் நினைச்சு பார்த்து என்ன செஞ்சாரு, திரும்ப போய் அதை செய்து முடிச்சுட்டாரு என்று சொல்லி பார்க்கிறோம். இளையவன்கிட்டே போய் அந்த தகப்பன் சொன்னாரு, இளைய மகன்டியும் அப்பா அப்படின்னு சொல்லி காரியத்தை சொன்ன பொழுது செய்யறப்பா அப்படின்னு சொன்னாரு, ஆனா செய்யல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல நம்ம எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டாம். வாசிக்கலாம். மத்தேயு 21-28 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஆமா 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 ஆமா. அடுத்த வாசிக்க வாசிக்கலாம். கேட்டான். ஆமா ஆமா. யாருனாலும் அவருக்கு பச்சைபாதம் இல்லை, அவருக்கு அதை பற்றிலாம் காரியம் கிடையாது. யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் பரலோகத்துக்கு போய் சேருவாங்க. எல்லா காரியத்துக்கும் இன்றைக்கு மாத்திரம் இல்லை, நாளைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் சொல்கிற எல்லா வார்த்தைகளுக்கும், ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், எல்லா காரியங்களுக்கும் கவனமாக செவி கொடுத்து நம்ம அப்படி செஞ்சோம்னா அதான் கீழ்ப்படுதல். அப்படி கீழ்ப்படுகிறவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதில் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுக்காக நான் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
அப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல பேக்ரவுண்ட் இருந்தா மூத்த மாதிரி இருக்கக்கூடாது, இளைய மாதிரி இருக்கவே கூடாது. அவர் மனசாப்பட்டு அங்கே போய் செஞ்சாரும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சொன்னா உடனே செஞ்சிடணும், சொன்னதை சொன்னபடி செஞ்சிடணும். அவர் என்ன சொல்றாருங்கிறது கவனிச்சு அப்படி செஞ்சிருந்தோம். அதான் ரொம்ப சரியா இருக்கும் என்று சொல்லி நான் உணர்கிறேன். அவைகளுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:6. அங்கே பவுலை குறித்து அவரை முதலாக தேவனாக சந்தித்த பொழுது, அவர் தேவன் என்று அவர் அறிந்து கொண்ட பொழுது, அந்த இயேசு தேவன் என்று அறிந்து கொண்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை அங்கே நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆமா, பட்டணத்துக்குள்ளே போ. ஆமா, அவர் நடுங்கி திகைந்து அந்த அளவுக்கு அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். அவர் அறியாமையினால அவிசுவாசத்தினால நான் அப்படி செய்தேன். அவர் தான் கர்த்தர்னு தெரியாம, அவர் தான் தேவன்னு தெரியாம, ஏதோ ஒரு நூதனமான ஒரு தெய்வத்தை அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் தப்பு கணக்கு போட்டு நான் தப்பா நினைச்சு அந்த நாமத்துக்கு விரோதமாக நான் எழும்பிட்டேன். அது இப்போ தப்புன்னு உணர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் உடனே நிறுத்திட்டார். சரண்டராகி தன்னை தாழ்த்தி அவர் என்ன சொன்னார்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்கிற பொழுது அவர் ஆண்டவரத்தில் உடனே தாழ்த்தி தன்னை சொன்னார். ஆண்டவரை நான் என்ன செய்யணும்ப்பா சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்கிறேன், என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் சரியான கீழ்ப்படுதல். ஹல்லேலூயா. அப்படி அவர் அங்கே என்ன சொன்னாலும் நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவதுமாக. அன்றைக்கு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காலங்களிலும் அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்து கவனித்து கேட்டு அவர் சொன்னது எல்லாவற்றையும் அவர் சொன்னபடி, அவர் தம்மிடத்தில் எதிர்பார்த்தபடி, தம்மிடத்தில் கேட்டுக்கொண்டபடி எல்லா காரியத்தையும் அவர் என்ன செய்தார், மரண பரிந்து கரெக்டாக செஞ்சாரு. கீழ்ப்படுதல் உள்ள ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தார். அதனால அவரை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களையும் கிரிகளையும் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்காக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். அநேகருக்கு இரட்சிப்பை காண்பிக்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷனாக அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் வேத புத்தகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நம்ம என்ன சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துறோம். நாம் அப்படி ஒரு கீழ்ப்படுதலாக இருக்கணும். முதல்ல நம்முடைய கீழ்ப்படுதல் நம்முடைய ஆண்டவருக்கு தெரிய வரணும், நமக்கும் தெரியணும், அப்போ தான் மற்றவங்களுக்கும் தெரியும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறது. எல்லாருக்கும் நம்முடைய கீழ்ப்படுதல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கீழ்ப்படுகிறது மற்றவர்களுக்கு தெரிகிற பொழுது அதனால நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய நெருக்கமும் ஐக்கியமும் அன்புமாக இருக்கிறோம் என்பதும் தெரிய வரும். நாம் அதனால கர்த்தர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறாருன்னு தெரிய வரும். நம்ம மேலே எந்த அளவுக்கு கர்த்தர் பிரியமாக இருக்கிறாருங்கிறது தெரிய வருகின்ற பொழுது அவர்களும் நம்ம பார்த்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு என்ன செய்வாங்க, பிரயத்தனம் பண்ணுவாங்க, பிரயாசப்படுவாங்க, முயற்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, ரொம்ப பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீத புஸ்தகத்தில் 119வது வசனத்தில் 131வது வசனத்தை வாசி பாருங்க. அதிகாரத்தில் 119 அதிகாரத்தில் 131வது வசனத்தை தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசி பாருங்க. கர்த்தர் என்ன சொல்வாருன்னு வாயை திறந்து காத்துட்டு இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 119 131. உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடினால் வாய் திறந்து அதற்காக ஏங்குகிறேன். சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, ஏசப்பா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்களாம், வாயை திறந்து காதை கவனமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தெளிவாக சரியாக நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டாம். வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வப்பொழுது நாம் போதிக்கப்படுகிறோம். ஊழியக்காரர்கள் மூலமாக நாம் போதிக்கப்படுகிறோம். பல வகையிலும் கர்த்தர் நம்மளோட இடைப்படுகிறவராக நாம் செய்ய வேண்டியது என்ன, நடக்க வேண்டியது என்ன என்பதை நமக்கு தெளிவுரை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார்.
அவர் நம்மோடு கூட பேசி நமக்கு செய்ய வேண்டியது என்னதென்று காண்பிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி நாம் என்ன செய்திருக்கிறோம் பார்க்கிறோம். அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அப்படிப்பட்ட தேவன் சந்தோஷப்படுகிறவராக இருக்க வேண்டும் நம்மை குறித்து என்று சொல்லி நாம் இன்றைக்கு வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் இருப்பதற்கு தேவனாய கர்த்தர் தாமே நமக்கு அதிகமாக நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கிருபையும் இரக்கம் செய்வாராக. ஆண்டவர் இந்த காரியத்தில் வருத்தப்படுற மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. லூக்கா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 46 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகத்தில் 6:46 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க. ஆமா, சொல்லியும் போகிறது என்ன என்று சொல்லி அவர் கேட்டாருன்னு சொல்லி கீழே அதை குறித்து விவரமாக சில காரியங்களை தேவனாய் கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. நான் சொன்னதை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களோட ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க, உறுதிப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு. அங்கே நமக்கு கீழே உள்ள வசனங்கள்ல ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. 47, 48 கூட வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா, கேட்டு ஆமா உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு படுக்கிற மனுஷனுக்கு, வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். ஆமா, மோதியும். ஆமா, அப்படி நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நிக்கணும், நிலைக்கணும், நம்ம உறுதியா இருக்கணும். நம்ம முடிவறிந்த நிலைநிற்கிறவனை ரட்சிக்கப்படுவான் ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறாரு. நம்ம கடைசி வரைக்கும் நம்ம உறுதியா இருக்கணும், நிக்கணும், தேவ சமூகத்தில் இருக்கணும். விசேஷமா மோட்சம் போய் சேரணும்னா நம்ம என்ன செய்யணுமா, அவருடைய சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு கவனமா கேட்டு அப்படியே நம்ம என்ன செய்யணுமா, கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அப்படி கீழ்ப்படுகிறோமா, இல்லை கீழ்ப்படுதல்ல நம்ம ரொம்ப குறைவுள்ளவங்களாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஒரு நாளும் ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம இடத்துல சொல்லுகிற பொழுது சரி ஆண்டவரேன்னு சொல்றது தவிர வேற எந்த வார்த்தையும் நம்ம சொல்லக்கூடாது. விசேஷமாக அப்படி இல்லை ஆண்டவரை, அப்படி இல்லை ஐயா அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது. ஒரு காரியம் நமக்கு தேவனால் நமக்கு உண்டாகிற பொழுது, தேவனுடைய வார்த்தை ஆலோசனை உண்டாகிற பொழுது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்து நம்ம பேசுறவங்களாக நம்ம காணப்படக்கூடாது. அது ரொம்ப கர்த்தரை வருத்தப்படுத்துகிறதாக இருக்கும். அது இன்னொரு வகையில் பார்க்கிற பொழுது அவர் வருத்தப்படுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு நஷ்டத்தையும் கொண்டு வரும், கஷ்டத்தையும் கொண்டு வரும் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 17, 18 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே லோத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ரொம்ப பிரயாசப்பட்டு ஆண்டவரே உங்க கோபம் வராமல் இருப்பதாக சொல்லி பணிஞ்சு குனிஞ்சு அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்ட பொழுது அவர் முகத்தை பார்த்து சரி நான் லோத்துடைய குடும்பத்தையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லி பார்க்குறான். அப்படியே ஆண்டவர் என்ன செஞ்சார், அவன் லோத்தையும் நம்மளுடைய குடும்பத்தையும் கையை பிடிச்சி இழுத்து அந்த பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து ஒரு மலையை காண்பிச்சு அங்கே ஓடிப்போ அப்படின்னு சொன்னார். சரி ஆண்டவரேன்னு போயிருக்கணும். இவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றின ஆண்டவர் மலைக்கு போன்னு சொல்கிறாரு. நம்ம எப்படியாவது பிரயாசப்பட்டு நம்ம இந்த மலைக்கு போயிடுவோம், அடுத்தால கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் அப்படின்னு அவரு நினைச்சிருந்திருக்கணும். அப்படி அவர் நினைக்கல. ஏற்கனவே ஆபிரகாமும் அவர் ஒன்னா இருந்த பொழுது, அவர் சோதோம் கொமோராவுக்கு வருகிற பொழுது கர்த்தரிடத்துல ரொம்ப சங்கடமா இருக்குப்பா, நெருக்கமா இருக்குப்பா, ஒருமித்து வாசம் பண்ணுகிறது கூடாத காரியமா இருக்கப்பா, நான் இப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல தேவனே,
நீங்க ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு இருந்திருக்கணும். அவரு கேட்ட மாதிரி தெரியல. ஹல்லேலூயா. அப்படி கேட்டிருந்தாருன்னா கர்த்தர் சொல்லியிருப்பாரு, நீ என்ன சூழ்நிலையிலும் ஆபிரகாம் விட்டு பிரிந்து போகாத, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படியாக ஆபிரகாமை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவான், நீ அவங்க கூட இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கண்டிப்பா சொல்லியிருப்பாருன்னு நான் நம்புறேன். என்ன ஆனா அப்பவும் அவர் அப்படி செய்யல. இப்பவும் இந்த மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொன்ன பொழுது சரி ஆண்டவரேன்னு சொல்லி அவரு முழுமனதா அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, கேட்கல, கீழ்படிச்சு போயிருந்திருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு அந்த ஆதிகாம புஸ்தகத்துல 19 17 18 எழுதி வச்சிருக்கிற வாசித்து பாருங்க. அதற்கு லோத்து ஆமா ஓடி போயிரு, ஆமா தப்பி பழச்சிக்கோ, பின்னிட்டு பாராதே, இங்க சமபூமியில் எங்க நிக்காத, இங்க எல்லாத்தையும் அழிக்கணும் நான் சித்தம் இருக்கேன். ஆமா ஒரு மலையை காட்டி இந்த மலைக்கு என்ன செய்யும் ஓடி போயிருன்னு சொன்னாரு. ஆமா அது அப்படியெல்லாம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படி மறுத்து பேசினாரு. அவர் கீழ்ப்படியாம ஏன் காட்டினாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்து காப்பாற்றின கர்த்தர் அந்த மலை மேலே ஏறுறதுக்கு நமக்கு பலம் தர மாட்டாரா? என்னால் முடியாதுன்னு சொன்னாரு. அப்படின்னு சொன்னாலும் சொல்லாம அப்படி ஓடி போயிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நம்ம சோத்திரத்திருந்தோம். அப்படி செய்திருக்க வேண்டிய இவர் என்ன செஞ்சாரு? அப்படி எல்லாம் ஆண்டவரே என்னால் முடியாது அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமா எந்த ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது நம்ம இப்படி சொல்லவே கூடாது. அப்படி இல்லை ஆண்டவரே என்னால் முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடாது. முடியும் என்று அறிந்தபடினால்தான் தேவனாய் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்றாரு, செய்ய சொல்றாருன்னு சொல்லி நம்ம அறிஞ்சு கொள்ளணும். முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாருன்னா அதை செய்து முடிக்கிறதுக்கு நமக்கு பலன் தருவாரு, செய்யணும். அதுதான் இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம், கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. அப்படி செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு பாருங்க. அதனால அவருடைய சந்ததி பாதிக்கப்பட்டுச்சு என்று சொல்லிட்டு பார்க்கிறார். அவர் நீதிமானாக இருந்தோம், அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய தீமையை அவர் சந்திக்கவும் காணவும் வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் என்ன செஞ்சாரு, தள்ளப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேத புத்தகத்தில் நம்ம என்ன செய்கிற பார்த்துக்கிறோம். அந்த ஒருபோதும் இல்லாண்ட அது முடியாது அப்படி நம்ம சொல்லவே கூடாது. செய்யன்னு சொன்னால் செஞ்சிட வேண்டியது. அல்லேலூயா. அப்படி நாம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார் என்று சொல்லி நாம் இந்த பகுதிகளில் நாம் அதிகமாக என்ன செய்ய முடிகிறது, வாசிக்க முடிகிறது. அவைகளுக்காக நாம் தேவனே நாம் சோத்தரிப்போமாக. ஆண்டவர் ஏன் சொல்றாரு, என்ன செய்ய போறாரு என்று பல வேளையில் நமக்கு தெரிகிறது இல்லை, நம்மால் யூகிக்க முடியவில்லை. ஆனாலும் அவர் சொல்லுகிறார் என்றால் நாம் செய்துவிட வேண்டியதான். யோவான் 13:6 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். யோவான் புத்தகத்தில் வாசிங்க. யோவான் புத்தகத்தில் 6 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க, எடுத்த வாசிங்க. ஆமா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இனி ஒரு சாக்கிரமத்தை அவர் வருவரையிலும் நினைவு கொள்ளும்படியாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை அவர்களுக்கு போதிச்சு அதை காண்பிச்சுட்டு அதை ஸ்தாபனம் பண்ணிட்டு அவர் போகணும்னு சொல்லி வந்து அதை செய்ய ஆரம்பித்து முதல்ல அதை அவங்களுக்கு செஞ்சு காமிக்க முடியாத மாதிரி காண்பிக்க முடியாத அவர் வந்தார். அப்படி வந்த பொழுது ஒவ்வொரு காலையாக கழுவிட்டு வந்தார். இவருக்கு குரு மேலே ரொம்ப பக்தி. குரு நம்ம சீசனுடைய காலை கழுவலாமா அப்படின்னு அவர் மற்ற காலெல்லாம் கழுவுறோம், மற்ற சீசர் காலெல்லாம் கழுவும் போது சங்கடப்பட்டுட்டே இருந்திருக்கிறாரு. பாருங்க, வாசிங்க. ஆமா நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், பின்னால உனக்கு தெரியும்னு சொன்னாரு. ஆமா
ஒரு காலம் என்னுடைய கால்களை கழுவப்படாது என்றான். ஆமா ஆமா என் கால்களை மாத்திரமல்ல கைகளையும் தலையும் கூட நினைச்சணும் நீங்க கழுவுங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. இப்ப நான் செய்கிறது சொல்றது ஏன்னு உனக்கு தெரியாது, பின்னால நீ அது என்னுடைய காரியம் என்னன்னு அறிஞ்சுக்கொள்ளுவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது அவர் என்ன செஞ்சாரு, உடனே தன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டாரு, சரணடைஞ்சிட்டாரு. காலை மாத்திரம் இல்லையா அப்படின்னா எனக்கு விளங்கலை, பின்னால் விளங்குன்னு சொல்கிறீங்க, இனி தெரிஞ்சுக்கிடுவேன்னு சொல்கிறீங்க, என் தலையை கூட கழுவுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்தி ஒப்புவித்தார். இதுதான் சரியான ஒப்புவித்தல், இதுதான் சரியான கீழ்ப்படுதல் என்று சொல்லி பார்க்குற சில வேளைகளில் நமக்கும் விளங்குகிறது இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி விளங்குறது இல்லை. விளங்குதோ விளங்கலையோ நம்ம என்ன செய்யணும், சொல்லியாச்சுன்னா அப்படியே நம்ம அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறவைக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் சோத்திர செலுத்துவாக. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க சாஜி வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களின் சகல அறிவை நான் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பிற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனமே இல்லை. எழுதிச்சிருக்க ஆண்டவர் மேல எனக்கு அன்பு இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எதை அன்புன்னு எடுத்துக்கிறாரு, சொல்றாரு, தீர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு. நம்ம ஆண்டவருக்கு அன்பா இருக்கிறோம்னு சொல்றோம். ஆராதனை செய்கிறது அன்பா, கொடுக்கிறது அன்பா? எது அன்பு? ஆண்டவருக்காக வைரக்கம் பாராட்டுகிறது அன்பா? எது அன்புன்னு ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அங்கே நான் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. யோவான் வாசிங்க 14:23வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் நான் என்ன சொல்றேன்னு கவனமா கேட்டு அல்ல நான் என்ன எழுதி கொடுத்திருக்கிறது கவனமா வாசித்து அதை என்ன செய்வான் அதன்படி செய்வான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும், ரொம்ப அதிகமாக நம்ம சோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவன் என்ன அன்பாக இருந்தால் அவன் வசனத்தை கை கொள்வான்னு அங்கே ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, பரிசுத்தவான்களை கொண்டு நமக்கு என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரு, பரிசுத்தவான்களை கொண்டு நமக்கு என்னத்தை போதிக்கிறாரு. இல்ல நம்ம ஜெபத்தில் இருக்கிற பொழுது, தேவ சமூகத்தில் தியானமா இருக்கிற பொழுது உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு மகனே மகளே இந்த காரியத்தில் நீ குறைவுள்ளவளாக இருக்கிறாய், நீ இப்படி இருக்கக்கூடாது, அதனால இந்த குறைவை உன்னை விட்டு நீ மாற்றிக்கோ, நீ இப்படி செய்ய வசனம் இப்படித்தானே சொல்லுது, இதற்கு மாறாக உன்னுடைய ஜீவியம் காணப்படுகிறது, உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, நீ மாற்றிக்கொள்ளு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நீங்க என்ன செய்யணும், சரி ஆண்டவர்னு சொல்லி அதை மாத்துறதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளவு நீங்க பிரயாசப்படணுமோ அவ்வளவு தூரம் நீங்க என்ன செய்யணும், பிரயாசப்படணும், பற்றி அதை சரி பண்ணிக்கணும். அதான் அன்புன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மற்றதெல்லாம் நல்லதுதான், உங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் மேல இருக்கிறவங்களுக்கு வைராக்கியம் நல்லதுதான், காரியங்கள் நல்லதுதான், அவருக்கு ஆராதனை செய்கிறது சரிதான், கொடுக்கறது நல்ல காரியம் தான், இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அதான் அன்பினுடைய நிறைவு அப்படின்னு சொல்றாருன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எபேசியர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க. மங்கிய அன்பை குறித்து, அன்புன்னு என்ன,
ஆண்டவர் மேல நம்ம அன்பா இருக்கிறோம்னா என்னன்னு ரொம்ப தெளிவாக அங்கே எழுதி வச்சிருக்கிறத பார்க்கிறோம். எபேசியர் 4:15 வாசிங்க. அன்று சொல்லி அங்கே ரொம்ப என்ன செய்யப்பட்டிருக்கிறது தெளிவாக எபேசியர் 4:15 கூட அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய் கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வாசிக்க தொடர்ந்து நாம் வளர்கிறவர்களாக. ஆமாம், நம்ம வளரணுமா, ஆண்டவருக்குள்ளே வளரணுமா, நம்ம என்ன சொன்னோம், அன்புடன் சத்தியத்துக்கு கை கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம வார்த்தைகளை நம்ம அன்போடு கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறது தான் அன்பு என்று சொல்லி அங்கே திட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் அப்போஸ்தலர் கூட 1 யோவான் 2:15 அவரும் அதுதான் சொல்லி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. 1 யோவான் 2:5 ஒரு தேவண்ட பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அப்படி அவர் சொல்ல கேட்டு அப்படியே செய்கிறவங்க கிட்டத்தில் கீழ்படுகிறவங்ககிட்ட அவருடைய அன்பு பூரணப்படும்னு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பூரணமான அன்பு ஆண்டவர் மேலே நம்ம வைக்கணும்னா அவருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டமாக இங்கே எழுதப்பட்டிருக்கிற 2 யோவான் 6 கூட அதை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. யோவான் அப்போஸ்தலரை கொண்டு எது அன்பு, ஆண்டவர் மேலே அன்பா இருக்கிறதுன்னு சொன்னால் அவர் சொன்னதை கவனமாக கேட்டு அப்படி செய்கிறது தான், அப்படியே செய்கிறது தான், எதுக்கும் யோசிக்காம அது செய்கிறது தான். ஏன் சொல்றாரு நமக்கு விளங்கலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றாங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அப்படி உடனே அதை செய்யறதுக்கு நம்ம ஆயத்தமாயிருந்தோம், செஞ்சு முடிச்சிருந்தோம். இதான் அன்புன்னு சொல்லப்பட்டுக்கிறது. இப்படி நம்முடைய கீழ்ப்படுதலை காட்டுகிற பொழுது அது ஆண்டவருக்கும் சந்தோஷமாக இருக்கும், நம்ம நடத்துகிற ஊழியக்காரங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய கீழ்ப்படுதல் யாருக்கும் தெரிய வரும். அப்போ அவங்களும் என்ன செய்வாங்க, நம்மளை பார்த்து ஆண்டவருக்கு இன்னும் கீழ்ப்படிவாங்க அப்படின்னு நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டிய இருக்கிறது. 2 யோவான் 6வது வசனத்தை ஒரு தேவண்ட பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க. அன்பு. ஆமாம் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக 6ஆம் வசனத்தில் நாம் அவருடைய கற்பனைகள் நடக்கிறதா அன்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புனா என்னன்னு நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அவருக்கு கீழ்ப்படுகிறது அன்பு. அவருடைய வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதை மனப்பூர்வமாக அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுகிறதா அவர் மேலே வைக்கிற அன்பு. இது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்கும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். நாம் ஆதி காலங்களில் சபையில் நமக்கு போதிக்கப்பட்ட காரியங்களுக்கும் பரிசுத்தவான்களுமாக நமக்கு சொல்லப்பட்ட காரியங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக அது தலைமையில வச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அது உடனுக்குடனே செஞ்சிடுவோம். தீவிரமாக இருந்தோம். என்ன சொல்லணும்னு அடுத்தால ஆண்டவர்கிட்டையும் கேட்டோம், ஊழியக்காரங்கள்ட்டையும் ஆசாசையாக கேட்டோம். அதுபடி செய்கிறதுல நமக்கும் சந்தோஷம், அதை பார்த்து பரிசுத்தவான்களுக்கு சந்தோஷம், எல்லாத்துக்கும் மேலே தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதுக்கு பரிசாகத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாருன்னு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 5:32 ஒரு தேவண்ட பிள்ளை எடுத்து வாசி பாருங்க. அந்த அன்பின் பரிசாகத்தான் ஆண்டவர் சொல்ல கேட்டு அல்ல, ஆண்டவர் சொன்னதை கேட்டவர்கள் கேட்டு நமக்கு சொன்ன பொழுது, நமக்கு உபதேசித்த பொழுது, இதான் சத்தியம், இதான் வழி, இதான் ஜீவனுக்குரிய வாசல் வழி அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல பொழுது நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சோம், அந்த வசனத்துக்கு அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செஞ்சோம், நம்ம கீழ்ப்படிந்தோம், ஞானஸ்நானம் பெற்றோம், ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம். கடந்த கால பாவங்களுக்காக நம்ம மனஸ்தாபப்பட்டோம், இனி பாவம் செய்யக்கூடாது என்று நமக்குள்ளாக ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டோம். நம்ம தேவனுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் சபைக்கும் அவருடைய உபதேசங்களுக்கும் மனப்பூர்வமாக நம்ம ஒப்பு கொடுத்தோம், ஞானஸ்நானம் பெற்றோம். அந்த கீழ்ப்படிதலுக்கு பரிசா ஆண்டவர் என்ன செஞ்சாரா,
நமக்கு பரிசுத்த ஆவியை பரிசா தந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாப்போம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம். தேவன் நமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆமா, அதுக்கு பரிசா ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? பரிசுத்த ஆவியை தந்தாராம். அதோட முடிஞ்சு போச்சா? தொடர்ந்து அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருந்து நமக்கு என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம நித்தமும் கேட்டு ஒவ்வொரு வேலையும் கேட்டு அப்படியே செய்யணும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று செய்யணும். இல்லை பவுல் சொன்னவாறு பாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறது என்று கேட்டு கேட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து பார்த்து அப்படி செய்கிறதுக்காகத்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறாரு. அப்படி செய்துக்கிட்டே இருந்தாதான், செய்து முடிச்சாதான் மோட்சத்துக்கு போக முடியும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு 7:21 வாசிக்கலாம். மத்தேயு 7:21. ஆமா ஆமா ஆமா. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன இந்த நீதிமான்களுடைய பரிசுத்தவான்களுடைய உணர்வும் உள்ளமும் நமக்கு உள்ளாயிருந்து எல்லா காலங்களிலும் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சம்பூர்ணமாக மனப்பூர்வமாக நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு போதிக்கிறார். அதை கேட்ட நாமும் கூட என்ன செய்யணுமா? அப்படியே அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அதுபடி நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவித்து நடந்து 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 நாம் மோட்சம் போய் சேர வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு போதனையாக இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் கீழ்ப்படுதல் கர்த்தருக்கு தெரிய வருகிற பொழுது அவரும் சந்தோஷப்படுவார். நமக்கும் அது சந்தோஷமாக இருக்கும், அநேகருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய கீழ்ப்படுதல் எவ்வளவு சரியாக இருக்குங்கிறத பார்த்து மற்றவங்களும் கீழ்ப்படிய ஆரம்பிப்பாங்க, ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்க. இதனால் பெரிய மகிழ்ச்சி தேவனுடைய சமூகத்தில் உண்டாயிருக்கும். நம்முடைய கீழ்ப்படுதல் யாவருக்கும் தெரிய வரட்டும். அது பரிசுத்தவான்களை மாத்திரமல்ல, தேவனையும் சந்தோஷப்படுத்துகிறது என்று சொல்லி நமக்கு கர்த்தர் இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை தந்திருக்கிறபடினாலே நம்முடைய கீழ்ப்படுதல் நிறைவாயிருக்க நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் நம்மை ஒப்புவிப்போமாக, கீழ்ப்படிவோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோதரிப்போமாக. சோதரம்